அதிகாரத்தை எப்படி தக்க வைத்தது என்பதிலே தான் இவர்கள் கவனமாக இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை. ஜனநாயகம், உழைப்பு, அனுபவம், பொது வாழ்க்கைக்குரிய இலக்கணம் முற்றிலும் தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு தற்குறியை போல வாய்க்கு வந்ததை எல்லாம் வரம்பில்லாமல் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் மீது இருக்கிற அந்த பயம் என்பதை மட்டும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆகவே இன்றைக்கு அதிகாரம் அமைதியிலே அரசியல் அநாகரிகமாக, அரசியலுடைய அநாகரிகத்தின் உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது 2 கோடி தொண்டர்களையும் 8 கோடி தமிழர்களையும் இன்றைக்கு ஒரு கவலை கொள்கிற, வருத்தப்படுகிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே 3 தலைமுறைக்கு சொந்தமான அரசியல் பயணத்திற்கு இவருடைய ஆணவ பேச்சு முடிவுரை எழுதும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அவருக்கு நாம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், காலம் இப்படியே போய்விட்டாரு. வெற்றி பெற்றவர்கள் தோற்பதும், தோற்பவர்கள் வெற்றி பெறுவதும், அதே போல மேலே இருப்பவர்கள் கீழே வருவதும், கீழே இருப்பவர்கள் மேலே செல்வதும், காலையிலே கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மாலையிலே மேற்கிலே மறைவதுதான் இயற்கையினுடைய நீதி. ஆகவே நிச்சயமாக காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். இதுதான் இயற்கையினுடைய நீதி. காலமும் மாறும். நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சியில